ஒருநாள் ஒரு அழகான புகை மண்ணில் ஒரு அருவி இருந்தது. அந்த அருவியின் நீர் கண்ணுக்கு கவர்ச்சியாகத் தெரிந்தது. ஆனால் யாரும் அதன் அருகே செல்லவில்லை. குழந்தைகள் அந்த அருவியின் அருகே ஜுகார் ஜுகார்த்து ஆர்வத்துடன் இருந்தனர். அவர்கள் அந்த அருவியின் அழகை கண்டு கொண்டு அவள் உயிரினங்களுடன் பேசும் சிறு பறவையை பார்த்தனர். ஒரு நாள் ஒரு சிறுமி லீலே அதன் அழகைப் பார்ப்பதற்காக அருவியின் அருகே சென்றாள். அங்கு அவள் வெள்ளை நிறத்தின் ஒரு அச்சம் கண்டாள். அச்சம் கதை சொல்ல ஆரம்பித்தது. இந்த அருவியில் உள்ள நீர் அந்தரங்கம் பார்ப்பதற்கான. சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் இரக்கம். லீலை அந்த அச்சத்தின் கதை கேட்டாள் மற்றும் அருவியின் அழகான இரகசியங்களை புரிந்து கொண்டாள். அவளுக்கு உணர்வு உண்டானது, மேலும் அவள் தனது நண்பர்களுடன் அந்த அச்சத்தின் கூறுகளைப் பகிர்ந்தாள். இங்கே இருந்து குழந்தைகள் அனைவரும் அந்த அருவியை பாதுகாக்க முடிவு செய்தனர். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் புதிய கற்றல்களை கொண்டு வரும்போது. அருவியின் அழகும் அதன் நகர்ந்த சந்திரனும் சகலத்திற்காக ஒரு அற்புதமான உணர்வு முறையாக ஆனது.